ஜெனசிஸ் சாப்டர் 9 இந்த 9ஆம் அதிகாரத்திலே ரெயின்போ வானவில்லை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, வானவில் கடவுள் மனிதனோடு பண்ணின உடன்படிக்கைக்கு அடையாளமாக குறிக்கப்படுகிறது. ரெயின்போ ரெப்ரசன்ட் காட்ஸ் கவர்னன்ட் வித் மேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களோடே பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியிலுள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். இந்த வானவில் நமக்கு உணர்த்துகிறதான காரியம், கடவுள் நம்மை குறித்தும் நம் சந்ததியை குறித்தும் வைத்திருக்கிறதான உடன்படிக்கைகள் சூழ்நிலைகள் மாறாக இருந்தாலும், வாழ்க்கையை முடிந்தது என்றாலும் அவர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றுகிறவர் என்பதை நினைவுபடுத்துகிறது. இரண்டாவதாக, மேகத்தின் மேலாய் தோன்றின வானவில், ஏ ரெயின்போ அப்பியரிங் அபோவ் த கிளவுட்ஸ். ஆதியாகமம் 9:14 நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது நான் பண்ணின என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். எந்த ஒரு பொருள் உயரமான இடத்தில் வைக்கப்படுகிறதோ அது எல்லாருடைய கவனத்தையும் தன் வசமாக ஈர்த்து கொள்ளும், அல்லது எல்லாருடைய கவனமும் அதிலே தான் இருக்கும். அதை குறித்ததான காரியங்களை நாம் உடனடியாக நினைவு கூறுவோம். அதே போல் இந்த மேகத்தின் மேல் தோன்றின வானவில் உணர்த்துகிற காரியம், நாம் எல்லா நிலைகளிலும் உயர வேண்டும். ரெயின்போ ரெப்ரசன்ட் த எபிலிட்டி டு க்ரோ. இதை கர்த்தரும் விரும்புகிறார். கல்வியிலே உயர வேண்டும், பணியிலே உயர வேண்டும், பொருளாதார நிலையிலே உயர வேண்டும், ஆவிக்குரிய நிலையிலே உயர வேண்டும். மூன்றாவதாக, நோக்கி பார்க்கவும் நினைவு கூறவும் ஆசையை தூண்டுகிறதான வானவில், த ரெயின்போ தட் இன்ஸ்பயர் டிசைர் டு லுக் அட் அண்ட் ரிமெம்பர். இந்த வானவில் வானத்தில் வருவதை கண்டால் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆசையாய் ஓடி சென்று அதை நோக்கி பார்ப்போம். அதனுடைய 7 வண்ணங்களையும் நினைவு கூர்ந்து அதை வர்ணிப்போம். ஆதியாகமும் 9:16 சொல்லுகிறது, அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவுகூரும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இந்த வானவில் நமக்கு உணர்த்துகிறதான காரியம், நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக, புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தருகிறதான வானவில், த ரெயின்போ தட் பிரிங்ஸ் நியூ ஹோப் அண்ட் ஜாய். மத்தும் மந்தாரமான வானத்திலே புதிதாய் தோன்றுகின்ற வானவிலின் அழகு புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எழ முடியாத அளவிற்கு வீழ்ந்து போயிருக்கிறதான நம்முடைய சூழ்நிலைகள், வாழ்விலே எது எடுத்தாலும் தோல்வி, முன்னேற்றமற்ற காரியங்கள், வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காண முடியாத அளவிற்கு இருண்டு போய் காணப்படுகிறதான பிரச்சனைகள், எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இருளான வாழ்க்கை, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, வியாதியின் அகோரம், பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு மூழ்கி போயிருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான கவலைகள் எதுவாக இருந்தாலும், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்ற வாக்கின்படியும் அழகு நிறைந்த வானவில் கார்மேகத்தில் பார்ப்பதற்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறதோ, அதுபோல
கர்த்தரை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளும்போது மகிழ்ச்சியான அனுபவங்களையும் விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சத்தையும் துளிர்கிறதான சுக வாழ்வையும் பெற்று அனுபவிக்கவும் மட்டுமல்ல, இப்படி இருண்டு போயிருக்கிறதான மக்களுடைய வாழ்விலே வானவில்லை போல நாம் மகிழ்ச்சியை கொடுக்கவும் முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கர்த்தருக்கு மகிமை சேர்ப்போம். ஆமேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலும் வானவில்லை பற்றி சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நோக்கி பார்க்கிறவர், எங்களை நினைவு கூறுகிறவர், நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர், ஒடிந்து போன வாழ்க்கையையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து மீண்டும் துளிர பண்ணுகிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நாங்களும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுகிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.